திருச்சி மணப்பாறையில் தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார் உள்ளிட்ட 5 பேர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தனியார் பள்ளி தாளாளர் சுதா, தலைமை ஆசிரியர் ஜெயலட்சுமி, சுதாவின் தந்தை மாராட்சி, பள்ளி நிர்வாகி இளஞ்செழியன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான 5 பேர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மணப்பாறையில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார் உள்ளிட்ட 5 பேர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தனியார் பள்ளி தாளாளர் சுதா, தலைமை ஆசிரியர் ஜெயலட்சுமி, சுதாவின் தந்தை மாராட்சி, பள்ளி நிர்வாகி இளஞ்செழியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். கைதான 5 பேரும் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மணப்பாறைப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் குரு வித்யாலயா பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் அவர் வகுப்பறையில் ஆசிரியரை வெளியில் அனுப்பிவிட்டு மாணவியிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. பாதிக்கப்பட்ட மாணவியின் பாட்டி பாக்யலட்சுமி மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த எழுத்துப்பூர்வமான புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளாளர் வசந்தகுமார், பள்ளி தலைவர் மாராட்சி, தாளாளர் சுதா, துணை தாளாளர் செவியன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகியோர் மீது பிஎன்எஸ் சட்ட பிரிவின்படி 9F 9M உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து 5 நபர்களும் கைது செய்யப்பட்டு தற்போது மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீவத்சன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு பிறகு மற்ற விவரங்கள் வெளிவரும். நன்றி கலைவேந்தன், தகவல்களுக்கு நன்றி.